செல்ஃப் ரெஸ்பெக்ட் போயிடுச்சுன்னு சொல்லி இன்னொரு குடும்பத்தோட மொத்த ரெஸ்பெக்டையும் புடிங்கி விட்டீங்க. இது என் பார்வையில யார பாயிண்ட் பண்றானோ அவங்க யார் பாயிண்ட்ல பிரியங்காவை பாயிண்ட் பண்றாங்க. சரியா? ஒண்ணு இவ்வளவு ரோஷம் கோவம் இருக்கிற ஆளு எக்ஸ் ஆங்கர் என்ன பிரியங்கா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ண சொல்றாங்க, நான் எப்பெல்லாம் ஆங்கர் பண்றேனோ அதுல குறுக்கிட்டு அதுல இந்த மாதிரி ஒரு சொற்களை சொல்லி இப்படி ஒரு அநியாயம் பண்ணிருக்காங்க, புடிச்சு போடுங்க சார் இவங்கள அப்படின்னு அந்த மாதிரி தனக்கு நடந்த ஒரு அநியாயத்தை இன்ஸ்டன்ஸா கரெக்டா பதிவிட்டு இன்னாருன்னு சொல்லி இந்த தவறு சகிச்சுக்கிட்டு நான் ஒரு ஷோல இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு தொழில் தெரியும், விட்டு கொடுத்தலாம் நான் அப்படிலாம் ஒண்ணு நான் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நான் வெளியில போறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் கொந்தளிச்சு தமிழ் பொண்ணுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, நம்ம அந்த பொண்ணுக்காக நின்னே ஆகணும், காப்பாத்தியே ஆகணும், மணிமேகலைக்கான நடந்த அநியாயத்துக்கு நம்ம 2 நாள் சாப்பிடாம இருக்கணும்னு நம்ம எல்லாம் கொந்தளிச்சா ஒண்ணு இருக்கு. நீங்க யாருக்காவது அதர் சைடு என்ன நடந்ததுனாது தெரியுமா? Jayachandran Gold and Diamonds, now at Palikatnai.